மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் வாழ்வதற்கு இதோ இன்று கலீல் ஜிப்ரான் என்ற கவிஞர் ஒரு அழகான வாக்கை நமக்கு சொல்லியிருக்கின்றார். You give but little when you give of your possession. It is when you give of yourself that you truly give. கொடுத்தல், பிறருக்கு கொடுத்தல். உடனே நம் நினைவுக்கு வருவதென்ன? என்னிடத்தில் இருக்கிற ஒரு பொருளை மற்றவர்களுக்கு கொடுப்பது, அல்லது என்னிடத்தில் இருக்கிற பணத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது, அதுதான் கொடுத்தல் என்று நாம் நினைக்கிறோம். இந்த அறிஞர் குறிப்பிடுகிறார், அப்படி நம்முடைய பொருளை மற்றவர்களுக்கு நாம் தரும்போது, நம்மிடத்தில் இருக்கின்ற பணத்தை மற்றவர்களுக்கு தரும்போது, அது சிறிய ஒரு கொடுத்தல், உண்மையான ஒரு கொடுத்தலா அல்ல. ஆனால் தான் அவர் இப்படி சொல்லுகிறார் பாருங்கள், உனது உடைமைகளை நீ பிறருக்கு கொடுக்கும்போது நீ சிறிதளவே கொடுக்கிறாய். அப்படி என்றால் பெரிதளவாக கொடுப்பதற்கு என்ன வழி இருக்கிறது? இதோ அதே அறிஞர் குறிப்பிடுகிறார், உன்னையே நீ கொடுக்கும்போது முழுமையாக கொடுக்கிறாய். உன் உடைமைகளை, பொருளை நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது சிறிதளவுதான் நீ கொடுக்கிறாய். உன்னையே நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது முழுமையாக கொடுக்கிறார். நண்பர்களே, நாம் நிறைய நேரங்களிலே ஏதோ என்னிடத்தில் இருக்கிற ஒரு சில பொருட்களை மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு என்று கொடுத்து அதனால் ஒரு நிம்மதியை அடைந்தவர்களாக இது போதும் என்று நாம் வாழ்கிறோம். கொடுப்பது என்பது பொருட்களை கொடுப்பது மட்டுமல்ல, என்னையே கொடுப்பது. அப்படி என்றால் என்ன? என்னை, எனது நேரத்தை, எனது தேவைகளை, எனது கவனத்தை, எனது ஆர்வத்தை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எனது அறிவை, எனது அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது, அதுதான் என்னையே கொடுப்பது. நான் பணம் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி நாம் பொருள் கொடுப்பதோடு நின்றுவிட்டால் ஒரு முழுமையான அது கொடுத்தல் ஆகாது. பாருங்கள், கலீல் ஜிப்ரான் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு கவிஞர் இப்படி கூறுகிறார், உனது உடைமைகளை பிறருக்கு நீ கொடுக்கும்போது சிறிதளவே கொடுக்கிறாய். நீ உன்னையே கொடுக்கும்போது முழுமையாக கொடுக்கிறாய். நாமும் முழுமையாக கொடுக்கும் மனிதர்களாக வாழ்ந்து பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.